அனைவருக்கும் வணக்கம். இசையமுதம் நடத்தும் இது 5வது மீட்னு நினைக்கிறது. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த மீட்ல கலந்துக்கிறவங்க எல்லாருமே ஐயா கங்கைமன்னோட பாடக்கூடிய வாய்ப்பும், அவரை சந்திச்சு ரொம்ப நேரம் அவரோட கலந்துரையாடலுக்கான ஒரு நிகழ்ச்சி நடக்கும் விரைவில் ஒரு 2 மாசத்துல. அதுக்கு உண்டான ஒரு அடித்தளம் தான் இன்னைக்கு இந்த மீட்டு. இதுல வர்றவங்க அப்படியே எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருமே அந்த மீட்டுக்கு அப்படியே அவங்கள கூட்டு போவோம். இதுல நல்ல மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு சோலோவா இருந்தாலும் சரி, டுவைட்டா இருந்தாலும் சரி, மேக்சிமம் சோலோவில் ஒரு சில பாட்டுகளை பாட ஒரு டைமை பொறுத்து அதிகமாக கூட பாட வேண்டிய வாய்ப்புகள் இருந்தா ஒரு சில பாட்டுகளை செலக்ட் பண்ணி வச்சு அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த பாட்டை அவங்களுக்கு அப்படியே அனுப்பி விட்டு அவங்க இடத்துல நம்ம பாட சொல்லுவாங்க. அவங்க கங்கை மன்னையா இளையராஜாவை ஏற்கனவே 2 தடவை போய் பார்த்துட்டு வந்தாங்க. நான் மட்டும்தான் போகல. நம்ம நண்பர் சிவகுமார் என்ஜினியர் அவர் கூட்டிட்டு போகணுன்ட்டு இருந்தார். நான் போக முடியாது போச்சு. சும்மா தமாஸ்க்கு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். பார்த்தா நேரடியா போய் அவரை போய் பார்த்தா ஆச்சு. அவர் நிறைய ஒரு 5-6 தடவை போயிட்டாங்க. இவரை நிறைய தடவை பாட்டாங்க கங்கைமரன் ஐயாவை. அவர் நேரடியா என்கிட்ட பேசினார். நீங்க மேனுவலுக்கு உண்டான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கிட்டோம். இப்போ பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். மேனுவலை இப்போ ட்ராக்ல பாடுறது ஒரு வித்தியாசமா இருக்கும். மேனுவலை பாடுறப்ப நம்மளுடைய திறமைகள் இன்னும் வெளியே வரும். எப்படின்னா பிஜிஎம் மட்டும் நம்ம அந்த மியூசிக்கோட இதை நம்ம கேட்போம், ரிதத்தை தனியா கேட்போம். ட்ராக்ல பாடுறப்பன்னா நம்ம அந்த ட்ராக் ஓடுதா இல்லையான்னு மேல லைனை பார்த்து என்ன பண்றாங்கன்னா டைமிங் விட்டுறாரு. இதுலயே பாடுறனாலுமா நம்ம மேக்சிமம் பண்ண வேண்டியது அந்த டைமிங் சென்ஸ் கரெக்டா இருக்கணும். பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி பிளே ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு பாட ட்ராக்லேயே பயிற்சி பண்ணியாச்சுன்னா மேனுவல்ல ஈஸியா இருக்கும். எந்த கச்சேரியில போய் பாட முடியும். ஏன்னா ஒண்ணு மனப்பாடமா பாடணும், இல்லைன்னா நம்ம இதை பார்த்து பாடணும். ட்ராக் ஓடாது. ஒரு பேப்பர்லயோ அல்லது இதுலயே நம்ம மொபைல்லயே நம்ம அந்த ட்ராக் ஏற்றி வச்சு அதை பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி நம்ம பாடி பழகிக்கிட்டா மேனுவல்ல பாட முடியும், எல்லா கச்சேரிலையும் பாட முடியும். மெயினா டைமிங் சென்ஸ், பிஜிஎம் சுதி மாறாம பாடி பழகிக்கிறது ரொம்ப அவசியம். இதுல வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் இசையமைப்பு சார்பாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் பாடலாக இப்ப நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். அப்புறம் நண்பர்கள் எல்லாம் பாடுங்க. வந்திருக்கின்ற அனைவருக்கும் இசையமைப்பு சார்பாக மீண்டும் மகிழ்ச்சியையும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.